ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். ஸோ நமக்கு எஸ்ஓ எக்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் வந்து ரொம்பவே டஃப்பாக இருக்குது. 50 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, 25 மார்க்ஸுக்கு தான். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு கொஸ்டினுக்கு ஹாஃப் மார்க் அப்படின்னு. ஸோ அந்த 50 கொஸ்டின்ஸையுமே நம்ம அட்டன் பண்ண தேவையில்லை. ஏன்னா நமக்கு செக்ஷனல் கட் ஆஃபை மட்டும் நமக்கு கிளியர் பண்ணால் போதும். ஸோ செக்ஷனல் கட் ஆஃப் 6 மார்க்ஸ்னு வச்சுக்கோமே, ஒரு டபுள் டிஜிட்ல ஒரு டீசென்டான ஸ்கோர் எடுக்கிறதுக்கு வந்து தேவையானதை மட்டும் படிச்சா போதும். ஓகேவா? ஸோ எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி எல்லா டாபிக்ஸையும் குழப்பிக்க வேண்டாம். இங்கிலீஷ்ல எஸ்ஓக்கு தேவையானதை மட்டும் நம்ம படிக்கலாம். அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸியான டாபிக் பார்த்தோம் அப்படின்னா இடியம்ஸ். ஸோ இந்த இடியம்ஸ்ல வந்து ஒரு சிலதை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? டெக்டப். டெக்டப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா புட் ஆன் ஸ்பெஷல் கிளாத்ஸ் டு அப்பியர் பர்டிகுலர்லி அப்பீலிங் அண்ட் அட்ராக்டிவ். ஸோ டெக்டப் அப்படிங்கிறதுக்கான இடியம்கான என்ன மீனிங்னா, ஏதாவது ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து போடுறோம், ஒரு புது ட்ரெஸ் எடுத்து போடுறோம், நம்ம நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக, அழகா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதான் என்ன அப்படின்னா டெக்டப். டெக்டப் அப்படின்னா ஒரு புது ட்ரெஸ் எடுத்து போடுறது, ஸ்பெஷல் கிளாத்ஸ் எடுத்து போட்டுக்கிறது. ஸோ இதுல ஒரு ஃப்ரேசல் வெர்பும் இருக்கு, புட் ஆன். அப்போ புட் ஆன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ட்ரையிங். ஒரு கிளாத்தையோ ஒரு கிளாத்ஸையோ இல்ல ஒரு ஸ்பெக்ஸ் இருக்கு, ஒரு கூலர்ஸ் இருக்கு, அதெல்லாம் நமக்கு ஃபேஸ்க்கு வந்து சூட் ஆகுதா, நம்ம உடம்புக்கு அது சூட் ஆகுதா அப்படின்னு நமக்கு போட்டு பாக்குறத வந்து நம்ம புட் ஆன் அப்படின்னு சொல்லி ஃப்ரேசல் வெர்ப்ல சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து பாருங்க, டூயிங் தி ரவுண்ட்ஸ். டூயிங் தி ரவுண்ட்ஸ்னா என்ன அர்த்தம்? ரவுண்ட்னா எது? சுத்தி வருது. அப்போ டூயிங் தி ரவுண்ட்ஸ் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு நம்ம பாஸ் பண்ணுவோம் இல்லையா? ரூமர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், கிரேட் எக்ஸாம்பிள் சொன்னா ரூமர்ஸ் தான். ஸோ ரூமர்ஸ், வதந்திகள் வந்து எப்படி ஒருத்தவங்க கிட்ட இருந்து ஒருத்தவங்களுக்கு அப்படியே பாஸ் ஆகும் இல்லையா? ஸோ அதுதான் என்ன சொல்லுவாங்க, டூயிங் தி ரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து பிட்வீன் தி கப் அண்ட் த லிப்ஸ். பிட்வீன் தி கப் அண்ட் த லிப்ஸ் அப்படின்னா அட் த பாயிண்ட் ஆஃப் அச்சீவ்மெண்ட், அதாவது நம்ம ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப பக்கத்துல போயாச்சு அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் என்ன சொல்லலாம் அப்படின்னா பிட்வீன் தி கப் அண்ட் த லிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸும் கிளியர் பண்ணியாச்சு, ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இன்டர்வியூ அட்டன் பண்ணணுமா? அப்ப அந்த இன்டர்வியூ ஸ்டேஜ்ல நம்ம நிக்கிறப்போ அதை என்ன சொல்லலாம், பிட்வீன் தி கப் அண்ட் த லிப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? அடுத்து எ டேம் ஸ்குவிப். எ டேம் ஸ்குவிப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கம்ப்ளீட் ஃபெயிலியர், அட்டர் ஃபெயிலியர். அதான் சொல்லுவாங்க டேம் ஸ்குவிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எ டேம் ஸ்குவிப் அப்படின்னா கம்ப்ளீட் ஃபெயிலியர். புட் ஆஃப். புட் ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேணும்னு என்ன பண்றோம் அப்படின்னா ரொம்ப டிலேயா ஒரு விஷயத்த வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது ஒரு விஷயத்த படிச்சுட்டு வர சொல்றோம், பட் நம்ம அதை படிக்காம டிலே பண்ணிக்கிட்டே இருக்கோம் பர்பஸ்ஃபுல்லா. ஏன்னா அது நமக்கு பண்ண விருப்பம் இல்லை. அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புட் ஆஃப் சம்திங். ஸோ புட் ஆஃப் சம்திங், புட் ஆஃப் ஸ்டடி, புட் ஆஃப் ரிப்ளை, எல்லாமே என்ன அப்படின்னா புட் ஆஃப் சம்திங் என்ன அப்படின்னா பர்டிகுலரா வேணும்னு என்ன பண்றோம், எஸ்பெஷலி அதை நம்ம பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக டிலே பண்றோம். ஏ டைம் எ டசன். ஏ டைம் எ டசன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாமே நமக்கு ஈஸியா கிடைச்சிடும், எல்லாமே ரொம்ப காமனா இருக்குது, யூஸ்வலான ஒரு விஷயம். இததான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏ டைம் எ டசன். ஏ டைம் எ டசன் அப்படின்னா எனிதிங் தட் இஸ் காமன் அண்ட் ஈஸி டு கெட். ஓகேவா? கேஸ்ட் அயன் ஸ்டொமக். கேஸ்ட் அயன் ஸ்டொமக் அப்படின்னா என்னது? ஸ்டொமக்னா என்னது நமக்கு தெரியும். அயன் அப்படின்னா இரும்பு, கேஸ்ட்னா சூடா இருக்கிறதுன்னு வச்சுக்கலாமே. அப்போ நம்ம என்ன பண்ணாலுமே நமக்கு என்ன ஆகுது, என்ன சாப்பிட்டாலுமே நமக்கு பிரச்சனை இருக்கு, காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, இல் எஃபெக்ட்ஸ் இருக்கு. இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கேஸ்ட் அயன் ஸ்டொமக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன சாப்பிட்டாலுமே அவங்களுக்கு வந்து வயிற்றுல பிரச்சனை இருக்கிறத வந்து கேஸ்ட் அயன் ஸ்டொமக் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவங்க வயத்தை வந்து என்ன சொல்றாங்க, கேஸ்ட் அயன் ஸ்டொமக் அப்படின்னு சொல்லி ஈடியமா சொல்றாங்க. எ மேர்ஸ் நெஸ்ட். எ மேர்ஸ் நெஸ்ட் அப்படின்னா எ ஃபால்ஸ் இன்வென்ஷன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். தப்பான ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறோம், அதான் என்ன சொல்லுவாங்க எ மேர்ஸ் நெஸ்ட். எ மேர்ஸ் நெஸ்ட் அப்படின்னா எ ஃபால்ஸ் இன்வென்ஷன். டேக்ஸ் அ பீட்டிங். ஸோ டேக்ஸ் அ பீட்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டு பி டேமேஜ்ட் பிகாஸ் ஆஃப் பெர்ஃபார்மிங் பேட்லி ஆர் பீயிங் கிரிட்டிசைஸ்ட். ஸோ என்ன செய்யறோம், நம்ம ஏதாவது தப்பு பண்றோம் அப்படின்னா நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதான் என்னது டேக்ஸ் அ பீட்டிங். எ மேர்ஸ் நெஸ்ட் அப்படின்னா எ ஃபால்ஸ் இன்வென்ஷன். டேக்ஸ் அ பீட்டிங் அப்படின்னா டேமேஜ்டு. ஓகேவா? டேக்ஸ் அ பீட்டிங் அப்படின்னா டேமேஜ் ஆகுறது இல்லைன்னா ஹர்ட் ஆகுறது பிகாஸ் ஆஃப் கிரிட்டிசைசிங் சம்திங். ஒய்? பிகாஸ் we are performing something badly. அதான் இது டேக்ஸ் எ பீட்டிங், அடியை வாங்கிக்கிறதுன்னு வச்சுக்கலாம். எ சிப் ஆன் யுவர் ஷோல்டர். எ சிப் ஆன் யுவர் ஷோல்டர் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்றோம், நம்ம முதுகுல தூக்கிக்கிட்டே வரோம், நம்மளோட தோல்ல சுமந்துக்கிறோம். என்னன்னா பாஸ்ட்ல ஏதோ ஒரு விஷயம் வந்து ரொம்ப கசப்பா நடந்திருக்கு, அதை நினைச்சு அந்த தப்பை நினைச்சு நம்ம இப்பயும் என்ன பண்றோம், வருந்திக்கிட்டே இருக்கோம், அப்செட் ஆகிக்கிட்டே இருக்கோம். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா சிப் ஆன் யுவர் ஷோல்டர். ஏதோ தப்பான விஷயத்தை தோல்ல சுமந்துட்டே இருக்கிறத வந்து சிப் ஆன் யுவர் ஷோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ்ட்ல நடந்த விஷயத்த சுமந்துட்டு இருக்குது. ஏ டாஸ் அப். ஏ டாஸ் அப் அப்படின்னா என்ன அர்த்தம்? A result that is still unclear and can go either way. A toss up அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ணியாச்சு, மெயின்ஸும் கிளியர் பண்ணியாச்சு,
இன்டர்வியூல வந்து நிக்கிறோம். இன்டர்வியூல வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தாச்சு. பட் ஸ்டில் we are not satisfied on our prior performance. அப்போ அந்த ரிசல்ட் வந்து எனக்கு இன்னும் கிளியரா இல்ல. எப்படினாலும் போலாம். எதர் பாஸ் ஆகலாம், இல்ல அப்படின்னா ஃபெயில் ஆகலாம். எப்படினாலும் போகலாம். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா a toss up அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. a toss up. அயன் ஹேண்ட் அப்படின்னா இரும்பு கை. அப்போ பை ஃபோர்ஸ் கண்ட்ரோல் பண்றது. ஃபோர்ஸால ஒருத்தங்கள அடக்குறது. இதுதான் என்ன சொல்லுவாங்க? an iron hand அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. A taste of your own medicine. A taste of your own medicine அப்படின்னா when you are mistreated the same way you mistreat others. A taste of your own medicine. உன்னோட சுய மருந்து மாதிரியே. அப்ப இதோட மீனிங் அதானே. A taste of your own medicineனா உன்னோட மருந்து மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு டேஸ்ட். அப்போ உன்னை அவங்க எப்படி நடத்துனாங்களோ அதே மாதிரி நீ அவங்கள நடத்து. when you are mistreated the same way you mistreat others. ஓகேவா? அவங்க உன்னை எப்படி ட்ரீட் பண்ணாங்களோ அதே மாதிரி நீ ட்ரீட் பண்ணிரு. அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா a taste of your own medicine அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். at the drop of a hat. at the drop of a hat அப்படின்னா willing to do something immediately. ஸோ எதனாலும் உடனே பண்றேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஏதாவது ஒரு நோட்ஸ் கொடுக்குறோம், கையில ஒரு சோர்ஸை கொடுக்குறோம் அப்படின்னா அதை உடனே ரிவைஸ் பண்ணி படிச்சிருது. அதான் இந்த at the drop of a hat அப்படின்னு சொல்லி அர்த்தம். a man of straw. a man of straw அப்படின்னா ரொம்பவே வீக்கான ஒரு பர்சனை வந்து man of straw அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். bite your tongue-னா நாக்க கடிச்சுக்கணும். ஸோ பேசக்கூடாது. ஓகேவா? to avoid talking. bite your tongue அப்படின்னா to avoid talking. and eye wash நமக்கே தெரியும், கண் துடைப்பு வேலை. ஸோ pretense. ஓகேவா? கண் துடைப்பு வேலை. அதாவது இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடியே ஆளை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் அந்த இன்டர்வியூ வந்து நடந்துச்சு. இட் இஸ் an eye wash. ஒரு பிரிட்டன்ஸ்க்காக, சும்மா காமிக்கிறதுக்காண்டி, கண் துடைப்புக்காக. ஓகேவா? at 6's and 7. at 6's and 7 அப்படின்னா at 6's and 7. so at 6's and 7 அப்படின்னா persons who are having different opinions. இப்போ என்கிட்ட கேட்டா இங்கிலீஷ் என்ன பண்ணலாம், வாசிச்சே ஒரு டீசென்டான ஸ்கோரை வந்து நம்ம ரீடிங் ஸ்கில் மூலமாவே டீசென்டான ஸ்கோரை வந்து எடுத்துடலாம்னு சொல்லுவேன். ஒரு சிலர் கிராமர் இல்லாம மார்க்கே எடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் a persons who are having different opinions about something. இது என்ன? at 6's and 7. ஓகேவா? bite off more than you can chew. bite off more than you can chew. உன்னால மெல்ல முடியறத தாண்டி நீ என்ன பண்ற, கடிக்கிற, வாயில வைக்கிற. அப்போ to take on a task that is way too big to handle. உன்னால ஹேண்டில் பண்ண முடியறத தாண்டி நீ என்ன பண்ற, ஒரு டாஸ்க்குள்ள இன்வால்வ் ஆகுற. ஸோ இந்த இடியம்லயே இதோட மீனிங் இருக்கு. ஓகேவா? can't cut the mustard. mustardனா என்னது? கடுகு. அப்போ can't cut the mustardனா கடுகு வந்து கட் பண்ண முடியாது. someone who isn't adequate enough to compete or participate. for example என்ன சொல்லலாம், இப்போ ஏதோ ஒரு காம்படிஷன் நடக்குது. அந்த காம்படிஷன் ஒரு குவிஸ் காம்படிஷன் நடக்குது. குவிஸ் காம்படிஷன் நடக்கிறப்போ நமக்கு ஜிகே தெரிஞ்சாதான் அதெல்லாம் அட்டன் பண்ண முடியும். ஜிகேயே தெரியாதவங்க போய் அட்டன் பண்ண முடியுமா? அது அப்படி அட்டன் பண்றதுதான் can't cut the mustard. someone who isn't adequate enough to compete or participate. அவங்களால அது முடியாது. ஓகேவா? ஸோ அதான் என்ன சொல்லுவாங்க, can't cut the mustard அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. call a spade a spade. ஸ்பேடுன்னே சொல்லு. அப்போ என்னது, எதனாலும் டைரக்டா பேசிடு. ஓகேவா? call a spade அப்படின்னா straight talk directly. don't count your chickens before they hatch. don't count your chickens before they catch. அப்படின்னா அது ஹேட்ச் பண்றதுக்கு முன்னாடி அதை வந்து என்ன பண்ணாத, எண்ணாத. which means don't rely on it until you are sure of it. அதாவது இன்டர்வியூல வந்துட்டு ரிசல்ட் வந்தா மட்டும்தான் நம்ம பாஸா ஃபெயிலான்னு தெரியும். நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்மளா ஒரு விஷயத்துக்குள்ள உள்ள போய் யுகிச்சிடக்கூடாது. ஸோ டோன்ட் கவுண்ட் யுவர் சிக்கன்ஸ் பிஃபோர் தே ஹேட்ச் அப்படின்னா ஷியரா தெரியறதுக்கு முன்னாடி எதையுமே நீயா நினைச்சுக்காத. ஓகேவா? ஸோ அதான் டாக் டேஸ் ஆஃப் சம்மர் அப்படின்னா சம்மர் சீசன் ரொம்ப ஹாட்டஸ்டா இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்க, டாக் டேஸ் ஆஃப் சம்மர். சம்மரோட ரொம்ப ஹாட்டான டேஸை வந்து டாக் டேஸ் ஆஃப் சம்மர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எவர் அண்ட் எனோன் அப்படின்னா எப்பயாச்சும். ஓகேவா? அக்கேஷனலா, நவ் அண்ட் தென். அக்கேஷனலா. எவர் அண்ட் எனோனா வந்து என்ன சொல்லலாம், அக்கேஷனலி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஃபீல்டு டே அப்படின்னா இது ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள், ஹாப்பியான ஒரு நாள், ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டன்ஸ். அதான் என்னதுன்னா ஃபீல்டு டேனா என்ஜாயபிள் டே, ஹாப்பியஸ்ட் டே. பிட்ஸ் அண்ட் பீசஸ் அப்படின்னா பிட்னா என்னது, குட்டியா, ஸ்மால் திங்ஸ். அப்ப பிட்ஸ் அண்ட் பீசஸ் அப்படின்னா ஸ்மால் திங்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். பிட்ஸ் அண்ட் பீசஸ். பிட்ஸ்னா என்னது ஸ்மால்னு தெரியும், பீசஸ்னா என்னது அதுக்குள்ள ஒரு சில குட்டி குட்டி பீசஸ். அப்போ ஸ்மால் திங்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க, பிட்ஸ் ஆஃப் பீசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கிக் தி பக்கெட் அப்படின்னா இறந்து போறது, பாஸ்ட் அவே, டை. இது எல்லாமே என்னன்னா கிக் தி பக்கெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நோ தி ரோப்ஸ் அப்படின்னா கயர் எல்லாமே தெரிஞ்சிருக்கணுமா. ஸோ எல்லா டீடைல்ஸுமே புரிஞ்சிருக்கணும். அதான் என்ன சொல்லுவாங்க, நோ தி
ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நோ தி ரோப்ஸ் அப்படின்னா டு அண்டர்ஸ்டாண்ட் த டீடைல்ஸ். லத்தீன் அண்ட் கிரீக் நமக்கு அது புரியுமா? புரியாது. ஸோ புரியாத ஒரு விஷயத்த என்ன சொல்லுவாங்க? லத்தீன் அண்ட் கிரீக். இங்கிலீஷ் இஸ் ஆல்வேஸ் ஃபீலிங் லைக் லத்தீன் அண்ட் கிரீக். புரியவே மாட்டேங்குது. அதுதான் என்ன சொல்லுவாங்க? லத்தீன் அண்ட் கிரீக் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் அ சிக்கன் வித் இட்ஸ் ஹெட் கட் ஆஃப். அதாவது கோழியோட தலையை வெட்டினதுக்கு அப்புறமா அது என்னப்பா செய்யும்? துடிக்குமா? பயங்கரமா அது துடிக்கும். அப்ப கிரேசிலி. டு ஆக்ட் இன் அ ஃப்ரெண்ட்ஸிட் மேனர் கிரேசிலி. ரொம்ப மோசமா நம்ம நடந்துக்கிறது. கிரேசியா பிஹேவ் பண்றது. அதான் என்ன சொல்லுவோம்னா லைக் எ சிக்கன் வித் இட்ஸ் ஹெட் கட் ஆஃப். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு எண்டு கிடையாது. இதுதான் இடியம்ஸ், இவ்வளவுதான் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்டு கிடையாது. பட் ஸ்டில் ட்ரை டு லேர்ன் அஸ் மச் அஸ் பாசிபிள். ஓகேவா? ஸோ தட் வி கேன் எலிமினேட் சம் கொஸ்டின்ஸ் த்ரூ ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட். அந்த டெக்னிக் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஈஸியா இருக்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். இது படிக்கிறதுக்கோ ரீட் பண்றதுக்கோ ஹார்ட்லி 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும் ஃப்ரெஷ்ஷா படிக்கிறப்போ. ஸோ அகைன் அண்ட் அகைன் ரீட் பண்றப்போ டைம் கன்சூமிங் கம்மியா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை படிச்சுக்கலாம். ரொம்பவே ஈஸியா தான் இருக்கு. Hope this session is useful and thank you for watching.